காடை பாட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காடை எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா கையை வச்சு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. மசாலா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி நல்லா பாயில் ஆகிட்ட பிறக்கும் பாஸ்மதி ரைஸ் போட்டு அதில் பட்டை ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இது வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நம்ம ஹாஃப் பாயில் பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு மண்சட்டி கடாய் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி ஒரு பவுல் ஆஃப் வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் பொன்னிறமாக ஆகிடும். அந்த பொன்னிறமான வெங்காயத்தையும் ஒரு தட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் பிரியாணிக்கு ஏற்ற மசாலாலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாயை போட்டு நல்லா கீறி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஆஃப் தக்காளி போட்டு 2 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை போட்டு ஒரு 2 டீஸ்பூன் தயிர் போட்டு மிளகாய் தூள் போட்டு லெமன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காடை நம்ம ஊற வச்சோம்ல அந்த காடையை போட்டு நல்லா இந்த தொக்கை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியே மண்பானை எடுத்து அதை வாழை இலையை போட்டு இந்த தொக்கை போட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பொரிச்ச வெங்காயத்தை எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கிட்டு குங்குமப்பூ பால் நம்ம வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்து மறுபடியும் இதே லேயர் சேமாக பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியை சாப்பிட்டா அப்படி இருக்கும் போலக்கே நாக்கில் எச்சி ஊறுதே. உங்களுக்கும் எச்சி ஊறுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செஞ்சு பார்த்து ஹோம்லியாக சாப்பிடுங்க. உங்கள் சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள் மணக்க சாப்பிட்டு. ஓகே, லாஸ்ட் லேயர் சொல்லிடுறேன். வாழை இலையை வச்சு இதுக்கு மேலே ரொட்டி மாவை தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதை நல்லா போட்டு தவாயை கவுத்து போட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தா வாழை இலையை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கமக்க பிரியாணி ரெடி. இது ஒரு பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரான காடை பாட் பிரியாணி ரெடி ஆகிடும். இது உங்கள் ஹோம்லியாக ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.